அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே சொல்லியிருந்தேன், அதாவது ஜனவரி 14th கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணாதான் ஸோ பையிங் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பனிங் அந்த ஜனவரி 14th கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணி தான் ஓப்பன் ஆன மாதிரி கொடுத்து, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் எடுத்திருக்கு பை சைடு. ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். பேங்க் நிஃப்டி 50. ஸோ பேங்க் நிஃப்டியில் கூட கொஞ்சம் பரவாயில்ல. பட் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுங்கிறது இல்லை. ஒரு ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 23,390 இருந்து ஸோ 23,274 ஒரு 100 மூமெண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட். ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. பட் நாம எதிர்பார்த்தது நடந்தது. அதாவது ஜனவரி 14th கேண்டில் ஹையை அதாவது நேற்று கேண்டிலோட ஹையை பிரேக் ஆயிருக்கு. ஸோ பிரேக் ஆகிட்டு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. இது கண்டினியூஸாக பை எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி, பேங்க் எக்ஸ், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி ஸோ புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ நிஃப்டி 50, சென்செக்ஸ், மிட் கேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான். ஒரு பெரிய கேஷ் ஃப்ளோ எதுவுமே ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங்ல தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ என்எஸ்சியில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2856 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் 2083 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ், டிக்ளைன்ஸ் 699. ஸோ நெகட்டிவ் கம்பேர் பண்ணுறப்ப ஸோ பாசிட்டிவ் ஒரு 3 மடங்கு அதிகமாக இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அன்சேஞ்சு பார்த்தீங்கன்னா 74. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் 52 வீக் ஹையில் 24 ஸ்டாக்ஸும், நம்பர் ஆஃப் 52 வீக் லோவில் 35 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஆயிருக்கு. ஸோ ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது மாதிரி இல்லை, கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கிளில் 135 ஸ்டாக்ஸும், ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கிளில் 33 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அது அடுத்தது என்ன நடக்கும், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த கேண்டில் பிரேக் அவுட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது நம்ம ஆல்ரெடி டிரா பண்ணியிருக்கோம். ஸோ ஜனவரி 14th கேண்டில் ஹை, ஜனவரி 13th கேண்டில் லோ, இந்த ரெண்டு கேண்டலுக்கும் பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் தான் டிரா பண்ணியிருந்தேன். ஸோ அதை பிரேக் பண்ணி ஓப்பன் வச்சு ஒரு பை சைட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ அகைன் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 49,777 வரைக்கும் போயிட்டு இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பை எதிர்பார்க்கலாம். அது எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம்னா 49,777. ஸோ எதனால் சொல்றேன்னா ஆல்ரெடி இந்த இடம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்தது. ஸோ டார்கெட் 47,710 போட்டிருந்தேன். பட் நியர்பை டார்கெட் தான் வந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 47,898 ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்திருந்தது அப்படின்னா டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கும். ஸோ இந்த இடம் அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸாக எடுக்கிறதுக்கு 49,777 வரைக்கும் போயிட்டு இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால தான் சொன்னீங்கன்னா அந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் பை கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு. ஸோ கன்ஃபர்மேஷன் பை கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக 49,000 இப்போ இன்னொரு 400 to 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் ஜோன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 என்ன நடக்கும், ஸோ நிஃப்டி 50யும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு மேலே தான் க்ளோசிங் வச்சிருக்கு இந்த இடம். அதாவது 23,264 சப்போர்ட் ஜோன். இந்த சப்போர்ட் ஜோனுக்கு மேலே தான் க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இருந்தாலுமே இந்த நிஃப்டி 50, சென்செக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா ஒரு பையா செல்லா அப்படிங்கிறத ஒரு கன்ஃபர்மேஷன் இன்னும் கொடுக்கல. ஸோ மேபி இப்போதைக்கு வேணா ஒரு சப்போர்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அடுத்தடுத்த கன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் நம்ம மேலே போக முடியுமே தவிர ஸோ அதை தாண்டி நம்மளால யோசிக்க முடியல. ஸோ இதுக்கு வேற என்ன டிசிஷன் நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் 5 minutes கேண்டில் எடுத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு டேவோட ஹை இந்த 5 minutes கேண்டிலோட ஹையை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்துலேயுமே. ஸோ பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும் இல்லை நிஃப்டி 50 எல்லாமே இருக்கட்டும், இன்னைக்கான ஹையை மார்க் பண்ணிட்டு ஸோ அந்த ஹைக்கு மேலே 5 minutes கேண்டில் க்ளோஸ் ஆனது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ சென்செக்ஸ் இருக்கட்டும், பேங்க் எக்ஸ் இருக்கட்டும், ஸோ அந்த 5 minutes கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணி இன்னொரு 5 minutes கேண்டில் க்ளோசிங் வைக்கணும். ஸோ வச்சா கண்டினியூஸாக பை போகலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த 5 minutes கேண்டலுக்குள்ளாரியே ஒரு கான்சன்ட்ரேஷன் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 49,474, பிவோட் பாயிண்ட் 49,256, சப்போர்ட் 49,060.
இன்னைக்கு ஹை வந்து 49,452, லோ வந்து 49,088, ஓப்பன் ஆன இடம் வந்து பார்த்தீங்கன்னா 49,082, க்ளோஸ் வந்து 49,278. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து கொஞ்சம் மேலே கொண்டு போய் தான் க்ளோசிங் வந்து வச்சிருக்காங்க. ஒரு பையிங் ப்ரெஷர்ல தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இது எந்த மாதிரி நடக்கும்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆனதுனாலே ஸோ அந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆயிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிவோட் வந்து 49,256 இருக்கு. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சிடுச்சுன்னா ஸோ கண்டினியூஸா வந்து ஒரு பை சைடு வந்து நாம வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த 452 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ தாராளமா வந்து ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் டார்கெட், அதாவது 49,777 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லாம இந்த பிவோட் வந்த உடனே 5 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனவொடனே எடுத்தா கூட ஸோ அது கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்க நாளைக்கு. ஸோ எதனால சொல்றேன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஒன் டே கேண்டில் பிரேக் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கறனால மேபி 49,777 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நாளைக்கு பேங்க் நிஃப்டியில வந்து இருக்கு. ஸோ செல்லிங் எங்க வந்தா எடுக்கலாம் அப்படின்னா அவசரப்படவேனா, 49,777 வரட்டும். நாளைக்கே வருமாங்கிறது தெரியல. ஸோ நாளைக்கு மேபி அந்த கேப்லயே ஒரு சைட்வேஸ் கொடுத்துட்டாங்கனாலும் சொல்ல முடியாது. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணணும். அகைன் இந்த ஹையை பிரேக் பண்ணி ஸோ 49,777 வந்தது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல 215 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா வந்து இருக்கலாம். பட் மேக்ஸிமம் நாளைக்கு வந்து ஒரு கால் ஆப்ஷன் சைடு வந்து நாம வந்து ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா மட்டும் நம்ம வந்து செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா கேப் டவுன் விழுந்தது அப்படின்னா, ஏன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் இறங்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பேட்டர்ன் ஒன்று இப்படி சேனல் வந்து கிரியேட் ஆயிருக்கணும். ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி சேனல் பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஸோ இந்த பேட்டர்னுக்கு ஃபாலிங் வெட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேட்டர்னுக்கு கீழே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக கீழே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளாரியே பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிட்டு மேலே போயிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேண்டில்ஸ் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். இப்போதைக்கு வந்து இந்த பேட்டர்னுக்குள்ளாரே ட்ராவல் ஆகும். க்ளோஸ் வைக்கட்டும். ஸோ கண்டிப்பாக நான் வீடியோவில் வந்து டெய்லி வாட்ச் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பையிங் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணால் போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ். ஸோ ஸ்டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போகிறது அம்புஜா சிமெண்ட்ஸ். ஸோ அம்புஜா சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சேனல் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்துட்டு இருந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆனது. அந்த பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு 540. ஸோ அதோட டார்கெட் வந்து ஒரு ஸ்விங் டார்கெட் அப்படின்னா ஒரு 580 600 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் பக்கம் நாளைக்கு வந்து ஒரு பை சைடு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடேல வந்து நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த அம்புஜா சிமெண்ட்ஸ். ஸோ ரெண்டாவது ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்கை பொறுத்த வரைக்கும் நான் கூட ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஒரு 5% வந்து ஒரு மினிமம் கேரண்டியான ஒரு ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம் ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஒரு 603 வரைக்கும் வந்திருக்கு. இதோட டார்கெட் எவ்வளோ சொல்லியிருந்தேன், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 700 வரைக்கும் ஒரு செகண்ட் டார்கெட் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது ஒரு 5%. இதோட என்ட்ரி வந்து 534. நான் வீடியோ அது கிரியேட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா 540ல இருந்தது. ஒரு 60 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ இது கண்டினியூஸா இன்னுமே பை எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து ஏயு பேங்க்ல வந்து இருக்கு. ஸோ மூணாவதா பார்க்க போகிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது உண்மையிலேயே சப்போர்ட்டா, இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ சப்போர்ட் இடம் இந்த இடத்துல இருக்குங்க, 1600 வரைக்கும் இருக்கு. ஸோ மேபி ஹையை பிரேக் பண்ணால் நம்ம பை சைடு போகலாம், இல்லைன்னா லோவை பிரேக் பண்ணலாம். ஸோ கண்டினியூஸாக ஃபால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருக்கு. அப் அண்ட் டவுன், அதாவது ஹைஸ் பை சைட்லையும் செல் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 பாயிண்ட்ஸ் இல்லை 10 to 15 10 பாயிண்ட்ஸுக்குள்ளார நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு வந்து கிடையாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய 3 ஸ்டாக்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பேட்டர்ன். ஸோ நிஃப்டிலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இன்னும் கிரியேட் ஆகலை நிஃப்டி.
ஸோ ஃபின் நிஃப்டியில் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ கீழே இறங்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஸோ உங்கள் சேனல் இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் விழுவணும், இல்லைனா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சேனலை உடச்சிட்டு மேலே தான் போகும். கீழே பிரேக் அவுட் வச்சா மட்டும்தான் ஸோ இனிமேல் வந்து செல்லிங் பார்க்கலாம். அது எப்போ வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ நான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு. ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு பை சைடு மூவ்மெண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 27th - 31st வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் பேட்ச் இருக்குது, ஈவினிங் பேட்ச் இருக்கு. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி வேணுங்கிறவங்க டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.